வெல்கம் டு என்ட்ரி ஆப் தமிழ். வரக்கூடிய குரூப் 2 மற்றும் குரூப் 2 எக்ஸாம்ல கிளியர் ஆகி நீங்களும் ஒரு அரசு ஊழியரா மாறணும் அப்படின்னா உடனே என்ட்ரி ஆப் தமிழை டவுன்லோட் பண்ணுங்க. நம்ம இந்த வீடியோல செப்டம்பர் 2021ஓட பார்ட் 2 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்க போறோம். ஸோ கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஃபார்மேட்ல வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். கூடவே சமச்சீர் புக்ல இருந்து டைரக்டா எடுக்கப்பட்ட ஒரு 5 ஜிகே கொஸ்டினும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்ட்ரி ஆப் அப்படிங்கிற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which of the following leaders death anniversary would be observed as a day of sacrifice in தமிழ்நாடு? யாருடைய இறந்த நாளானது தமிழகத்தில் தியாகிகள் தினமாக கடைபிடிக்கப்பட உள்ளது? ஆப்ஷன் ஏ சுப்பிரமணிய சிவா, ஆப்ஷன் பி சுப்பிரமணிய பாரதியார், சி வி.ஓ. சிதம்பரனார், ஆப்ஷன் டி அயோத்திதாஸ் பண்டிதர். இந்த 4 தலைவர்கள யாரோட இறந்த நாளை, அதாவது இறந்த வருஷத்தை வந்து நம்ம வந்து டே ஆஃப் சாக்ரிஃபைஸ் அப்படின்னு தமிழகத்துல வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னு வந்து கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி வ.உ. சிதம்பரம். ஸோ இவரோட இறந்த நினைவு நாளை தான் வந்து நம்ம எப்படி கொண்டாடுறோம் அப்படின்னா டே ஆஃப் சாக்ரிஃபைஸ் இன் தமிழ்நாடு, டே ஆஃப் சாக்ரிஃபைஸ் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் வந்து கொண்டாட போகிறோம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா வி.ஓ. சிதம்பரம் அவரோட பிறந்த நாள் வந்துச்சு. ஸோ அவரோட பிறந்த நாள் வந்துச்சு, அதனால இவர் கரண்ட் அஃபேர்ஸில் வந்தார். ஆனால் அவரோட இறந்த நாளை தான் வந்து நம்ம டே ஆஃப் சாக்ரிஃபைஸ் அப்படின்னு கொண்டாடுறோம். ஸோ வ.உ. சிதம்பரம் இவரை பற்றி வந்து உங்களோட இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டில் வந்து வ.உ. சிதம்பரம் இந்த பயோகிராஃபிஸ் லீடர்ஸ் பற்றிலாம் கொஷின் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து விஓசி பற்றி கண்டிப்பாக வந்து கொஷின்ஸ் வரும். ஸோ இவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்தியாவிலே வந்து ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி தூத்துக்குடியில் ஆரம்பிப்பார். ஸோ ஒரு முக்கியமான ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர். இவரை பற்றி ஸ்டாட்டிக்கான விஷயங்கள்லாம் படித்து வச்சுக்கோங்க. இதுக்கான ஆன்சர் வந்து சி. அடுத்ததா, தி வேர்ல்டு சோஷியல் ப்ரொடெக்ஷன் ரிப்போர்ட் வாஸ் ரிலீஸ்டு பை. உலக சமூக பாதுகாப்பு அறிக்கையானது எந்த அமைப்பினால் வெளியிடப்படுகிறது? நிறைய ரிப்போர்ட்ஸ் யார் விடுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ்ல நம்ம எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு 6 மாசம் கரண்ட் அஃபேர்ஸ்ல என்னென்ன ரிப்போர்ட், அதில் இந்தியாவோட இடம் என்ன, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் படிச்சு வச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி வேர்ல்டு சோஷியல் ப்ரொடெக்ஷன் அவுட்புட், உலக சமூக பாதுகாப்பு அறிக்கை. ஸோ இது யார் விடுறாங்க? ஆப்ஷன் ஏ வேர்ல்டு பேங்க், உலக வங்கி, ஆப்ஷன் பி வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம், உலக பொருளாதார மன்றம், ஆப்ஷன் சி யுஎன்டிபி, யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், ஐக்கிய நாடுகள் மேம்பாட்டு திட்டம், ஆப்ஷன் டி இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன். இந்த வேர்ல்டு சோஷியல் ப்ரொடெக்ஷன் ரிப்போர்ட் யார் ரிலீஸ் பண்றா அப்படின்னா இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் தான் ரிலீஸ் பண்றாங்க. ஸோ இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் வந்து இந்தியாவுக்கு ஒரு முக்கியமான ஒரு ரிலேஷன் இருக்கு. என்ன அப்படின்னா இது இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் எப்போ ஆரம்பிச்சாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1920 அப்ராக்சிமேட்டா, எக்ஸாக்டா 1919 வந்து ஆரம்பிச்சாங்க இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல இந்தியா வந்து ஃபவுண்டிங் மெம்பர். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியா வந்து ஃபவுண்டிங் மெம்பர். ஸோ இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் நிறைய விஷயத்துல வந்து இந்தியா வந்து நிறைய ஃபவுண்டிங் மெம்பரா இருந்திருக்கு. இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஆர்கனைசேஷன்ல இந்தியா ஃபவுண்டிங் மெம்பரா இருக்கு அப்படின்னா அது இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் தான். இந்த ரிப்போர்ட் வேர்ல்டு சோஷியல் ப்ரொடெக்ஷன் ரிப்போர்ட்டும் யாரு ரிலீஸ் பண்றா அப்படின்னா இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் தான் வந்து இந்த ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்றாங்க. அடுத்ததா, which of the following state in India has the highest percentage of coastline erosion in the country? இந்தியாவில் அதிக சதவீதம் கடற்கரை அரிப்பினை கொண்டுள்ள மாநிலம் எது? இந்தியாவில் வந்து நிறைய ஸ்டேட்ஸ் இருக்கு, அதே மாதிரி நிறைய கோஸ்டல் ஸ்டேட்ஸும் இருக்கு. அந்த கோஸ்டல் ஸ்டேட்ல எந்த கோஸ்டல் ஸ்டேட்ல வந்து அதிகமா எரோஷன் நடக்குது, கோஸ்ட்லைன் எரோஷன், கடற்கரை அரிப்பு எங்க அதிகமா நடக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஒடிசா, பி தமிழ்நாடு, சி கேரளா, டி வெஸ்ட் பெங்கால். இதுல வந்து கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா வந்து டி வெஸ்ட் பெங்கால் தான் இருக்குல்ல வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ வெஸ்ட் பெங்கால்ல தான் அதிகமாக எரோஷன் நடக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து லார்ஜஸ்ட் கோஸ்ட்லைன், இந்தியாவோட லார்ஜஸ்ட் கோஸ்ட்லைன் எதுக்கு இருக்கு அப்படிங்கிறது வந்து இந்த 4 ஆப்ஷன்ல இல்லை. ஸோ அது என்ன அப்படிங்கிறத வந்து நீங்க வந்து எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்தியாவோட லார்ஜஸ்ட் கோஸ்ட்லைன், அதாவது கடற்கரை ஷேர் பண்ற அந்த கோஸ்ட்லைன் இருக்கு இல்லையா, அது வந்து எந்த மாநிலத்துக்கு அதிகமா இருக்கு? எல்லா மாநிலமும் வந்து கோஸ்டல் ஸ்டேட் கிடையாது. ஸோ சவுத்துல பாத்தீங்க அப்படின்னா சில மாநிலங்கள் தான் கோஸ்டல் ஸ்டேட்ஸ். அப்படிங்கும்போது எந்த கோஸ்டல் ஸ்டேட்டுக்கு அதிகமான கோஸ்ட்லைன் இருக்கு அப்படிங்கறத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அதிகமான எரோஷன் இருக்கக்கூடிய கோஸ்டல் ஸ்டேட் எது அப்படின்னா வெஸ்ட் பெங்கால். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் டுகாங் கன்சர்வேஷன் ரிசர்வ் இஸ் பிளான்ட் டு பி பில்டட். ஸோ டுகாங் அப்படிங்கிறது வந்து ஒரு வகையான ஒரு மீன், நல்ல பெரிய திமிங்கலம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மீன். ஸோ அதுக்கு கரெக்டான தமிழ் வந்து கடற்பசு. சரிங்களா? இந்தியாவின் முதலாவது கடற்பசு வளம் காப்பு திட்டமானது எங்கு திட்டமிடப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ கேரளா, ஆப்ஷன் பி தமிழ்நாடு, ஆப்ஷன் சி அந்தமான் ஐலாண்ட்ஸ், ஆப்ஷன் டி லக்ஷதீப். ஸோ இது இந்த தடவை இதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த டிஎன்பிசி குரூப் 2 குரூப் 2 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின், கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின் அமைய போகுது. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் டுகாங் கன்சர்வேஷன் ரிசர்வ் எங்க பில்ட் ஆக போகுது அப்படின்னா தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாட்டில் தான் வந்து இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் டுகாங் கன்சர்வேஷன் ரிசர்வ் வந்து
இந்தியாலேயே வந்து தமிழ்நாட்டில் தான் வந்து பில்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த டுகாங்கோட ஐயூசிஎன் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? இப்போ ஐயூசிஎன் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னா வந்து வல்னரபிள் கேட்டகரியில் இருக்குது. ஸோ இந்த ஐயூசிஎன் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது இன்டர்நேஷனல் யூனியன் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் ஒரு ஸ்பீஷிஸ்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட்டஸ் கொடுப்பாங்க. அதோட இருக்கிற அபண்டன்ஸை பொறுத்து. ஸோ இருக்கலே அந்த அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அது எக்ஸ்டிங்க்ட்னு சொல்லுவாங்க. அழிஞ்சு போனது வந்து எக்ஸ்டிங்க்ட்னு சொல்லுவாங்க. வெறும் லெபார்டரிஸ்ல மட்டும் ரிசர்ச் பர்பஸ்ல மட்டும் உயிரோட இருக்கிறது அப்படின்னா அது நியர் எக்ஸ்டிங்க்ட். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு 3 த்ரெட்டன் கேட்டகரி இருக்கு. அதுக்கு மேல வல்னரபிள் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்கு. ஸோ இது வந்து வல்னரபிள் கேட்டகரியில தான் வந்து இந்த டுகாங் கடற்பசுவானது வல்னரபிள் கேட்டகரியில இருக்கு. Who has become the first IAS officer to win Paralympics medal? பாராலிம்பிக்ஸ் பதக்கத்தினை வென்ற முதல் இந்திய ஆட்சி பணி அதிகாரி யார்? முதல் ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து இந்த பாராலிம்பிக்ஸ்ல மெடல் ஜெயிச்சது யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ சிங் ராஜ் அந்தனா, ஆப்ஷன் பி ஹர்விந்தர் சிங், ஆப்ஷன் சி சுஹாஸ் லலினகர் யாத்திராஜ், ஆப்ஷன் டி மனோஜ் சர்க்கார். ஸோ இது வந்து ஒரு ஃபேக்சுவலான கொஸ்டின், ஒரு ஜிகே கொஸ்டின், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி சுகாஸ் யத்திராஜ். அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர் டு வின் பாராலிம்பிக்ஸ். ஸோ இவர் எந்த ஸ்போர்ட்ஸுக்கு ஜெயிச்சாரு, எந்த ஸ்போர்ட்ஸுக்கு வந்து மெடல் வாங்கினாரு அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட் சொல்லுங்க. ஸோ 2 கொஸ்டின் இதோட கேட்டிருக்கேன். இந்த 2 கொஸ்டினுக்கும் கரெக்டான ஆன்சர் வந்து கமெண்ட்ல பண்ணுங்க. The Simbex is the maritime bilateral exercise between India and Simbex எனப்படும் ஒரு இருதரப்பு கடல்சார் பயிற்சியானது இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையேயான பயிற்சியாகும். ஸோ இது வந்து ஒரு மேரிடைம் எக்ஸசைஸ், கடல்சார் பயிற்சி. நம்ம ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவில் அட்லீஸ்ட் ஒரு மேரிடைம் மிலிட்ரி எக்ஸசைஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ இந்த சிம்பெக்ஸ் அப்படிங்கிறது இந்தியா சொல்லிட்டாங்க, கொஸ்டின்ல வந்து சொல்லிட்டாங்க இந்தியாவுக்கும் இன்னொரு நாடு என்ன நாட்டுக்கும் உள்ள ஒரு மேரிடைம் பைலேட்டரல் எக்ஸசைஸ். ஒரு பைலேட்டரல் அப்படின்னா ரெண்டு கண்ட்ரி இருந்துச்சுன்னா பைலேட்டரல், 2க்கும் மேலே கண்ட்ரி இருந்துச்சு அப்படின்னா மல்டிலேட்டரல். ஸோ இது வந்து ஒரு பைலேட்டரல் எக்ஸசைஸ் தான், அதுவும் நாவல் எக்ஸசைஸ். யாருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் உண்டான ஒரு பைலேட்டரல் எக்ஸசைஸ் தான் வந்து இந்த சிம்பெக்ஸ் அப்படிங்கிறது. 1993ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ரொம்ப பழைய எக்ஸசைஸ், வருஷம் நடந்துட்டு இருக்கனால ரொம்ப இம்பார்ட்டன்ட். Which one is the first state in the country to provide seating facilities for employees in the shops and showrooms? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதனை பத்தின ஒரு டீட்டெயிலான ஒரு விஷயம் வந்து உங்க ஸ்டாட்டிக் புக்லேயே வந்து இருக்கு. பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்லேயே பார்த்தீங்க அப்படின்னா வந்து 9th ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்லேயே இந்த ஆக்டை பத்தி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்தியாவில் கடைகள் மற்றும் காட்சியக ஊழியர்களுக்கு இருக்கை வசதியினை வழங்கிய முதல் மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸு, இந்த மாதிரி ஷாப்ஸ், ட்ரெஸ் ஷாப்ஸ் இதுலலாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ஷோரூம்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உட்கார்றதுக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து சீட் கொடுத்துருக்க மாட்டாங்க. அவங்க 12 மணி நேரம் 13 மணி நேரம் நின்றுட்டே இருப்பாங்க, 10 மணி நேரம் நின்றுட்டே வேலை செய்வாங்க, நின்றுட்டே எல்லா பொருளும் எடுத்து காமிப்பாங்க. அவங்களுக்கு நடுவில் ஒரு 2-3 பிரேக் தான் விடுவாங்க. பிரேக்கும் பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் டைமில் தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு நடக்கிற அந்த அநீதிக்காக ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்தியாவிலே கேரளா கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணாங்க. ஸோ அந்த ஆக்ட் படி இந்த மாதிரி இருக்க ஷோரூமில் நின்றுட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக சேர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ட் மூலியமா, சட்ட மூலியமா வந்து பேக்கப் பண்ணி சட்ட மூலியமா அவங்களுக்கு வந்து இந்த வசதியை வந்து வழங்கினாங்க. ஸோ எந்த ஸ்டேட் அப்படின்னா ஆப்ஷன் பி கேரளா தான் வந்து இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி கொடுத்தது. அடுத்ததா தி ஸ்டேட் கவர்மெண்ட் would construct a மணிமண்டபம் ஃபார் அயோத்திதாஸ் பண்டிதர் அட். தமிழக அரசானது அயோத்திதாஸ் பண்டிதருக்கான ஒரு மணிமண்டபத்தினை எங்கு நிறுவப்பட உள்ளது? சரிங்களா? அயோத்திதாஸ் பண்டிதர். ஸோ இவர் யாரு அப்படின்னா வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்திருக்கு. ஆனால் இதை பத்தி ஸ்டாட்டிக்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்டா கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்க சோஷியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட், சமூக சீர்திருத்த இயக்கங்கள், அந்த இது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் சமூக சீர்திருத்த இயக்கங்கள் வந்து கண்டிப்பா வரும். ஸோ சமூக சீர்திருத்த இயக்கங்களே 3 டைப்பா இருப்பாங்க. ரிஃபார்மிஸ்ட்ங்கிறது சீர்திருத்தவாதிகள், ராஜா ராம்மோகன் ராய் எக்ஸாம்பிள். இவரெல்லாம் பார்த்தீங்கன்னா சீர்திருத்தம் செய்ய வந்தவங்க ரிஃபார்மிஸ்ட். இன்னொரு குரூப் பார்த்தீங்கன்னா ரிவைவலிஸ்ட், இவங்கெல்லாம் மீட்புவாதிகள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஆரிய சமாஜ்லாம் பார்த்தீங்கன்னா ரிவைவலிஸ்ட் தான். தயானந்த சரஸ்வதியால் ஆரம்பிக்கப்பட்ட ஆரிய சமாஜ்லாம் ரிவைவலிஸ்ட், இவங்கெல்லாம் மீட்புவாதிகள். இவங்க சீர்திருத்தவாதிகள், ரிவைவலிஸ்ட், மீட்புவாதிகள். அதே மாதிரி 3ஆவதா ஒரு கேட்டகரி இருந்தாங்க, அவங்க வந்து ஆன்டி கேஸ்ட் பீப்புள்ஸ், ஆன்டி கேஸ்ட் மூவ்மெண்ட்னு சொல்லிட்டு நடத்துறாங்க. ஆன்டி கேஸ்ட் மூவ்மெண்ட் அதாவது சாதிக்கு எதிராக இயக்கங்கள் நடத்துறாங்க, சாதியை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் சாதியை. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நார்த் இந்தியாவில் ஜோதிபாய் புலே, அதே மாதிரி சவுத் இந்தியாவில் தமிழ்நாட்டில் முக்கியமாக அயோத்திதாஸ் பண்டிதர், இவங்கெல்லாம் ஆன்டி கேஸ்ட் மூவ்மெண்ட்ஸ்ல ரொம்பவே பெரும் பங்கு வகிச்சிருக்காங்க. அந்த வகையில தமிழ்நாடு அரசானது அயோத்திதாஸ் பண்டிதருக்கு மணிமண்டபம் தமிழ்நாட்டுல எந்த சிட்டில நிறுவுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ கோயம்புத்தூர், வெள்ளூர், திருநெல்வேலி, சென்னை. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கோயம்புத்தூர்.
Which of the following is not a member of International Space Station ISS? ஸோ இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் யார் வந்து மெம்பர் இல்லை, பின்னாடி இருக்கிறதுல யார் மெம்பர் இல்லை அப்படின்னு கேட்கணும். கீழ்கண்டவற்றுள் எது சர்வதேச விண்வெளி நிலையத்தின் ஒரு உறுப்பினர் அல்ல? ஸோ இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ் பற்றி நம்ம ஆல்ரெடி பழைய கிளாஸஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஒன்றும் இல்லை, லோ எர்த் ஆர்பிட், அதாவது இந்தியாவிலேருந்து ஒரு எர்த்துலேருந்து ஒரு 300 to 400 கிலோமீட்டர் மேலே இருக்கலாம் லோ எர்த் ஆர்பிட். ஸோ அந்த லோ எர்த்துலேருந்து ஒரு 300 to 400 கிலோமீட்டர் இருக்கிற இந்த ஆர்பிட் தான் லோ எர்த் ஆர்பிட். இந்த லோ எர்த் ஆர்பிட்டில் ஒரு 5 கண்ட்ரிஸ் சேர்ந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் சொல்லிட்டு, இது எதுக்கு அப்படின்னா இங்கே போயிட்டு வந்து ரிசர்ச்லாம் பண்ணிப்பாங்க. ஸோ இது ஒரு இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் மாதிரி இங்கே சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ இதில் போயிட்டு எல்லா கண்ட்ரீஸ்ல அஸ்ட்ரானமிஸ்ட் போயிட்டு இங்கே இறங்கி இதெல்லாம் தங்குற மாதிரி இடம் இருக்கும். ஸோ அங்கேயே அவங்க தங்கி ரிசர்ச்லாம் பண்ணிக்கலாம். ஸோ அதான் வந்து இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். இந்த ISS அந்த 5 கண்ட்ரிஸ் சொன்னோம் இல்லையா, அந்த 5 கண்ட்ரிஸ் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். அந்த 5ல் இல்லாத கண்ட்ரிஸ் தான் இதில் கேட்டுருக்காங்க. ஸோ இதில் வந்து 3 கண்ட்ரிஸ் அதில் இருக்காங்க, ஒரே ஒரு கண்ட்ரி மட்டும் இல்லை. அது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரஷ்யா இருக்கு, ISSல பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யா இருக்கு, ஜப்பான் இருக்கு, கனடா இருக்கு. ஓகேங்களா, விட்டு போனது என்ன அப்படின்னா யூஎஸும் யூகேவும் இருக்கு. ஸோ எது இல்லை அப்படின்னா சைனா தான் இல்லை. ஸோ சைனா வந்து இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இட் இஸ் நாட் எ மெம்பர். ஸோ நாசா அவங்க ஸ்பேஸ் ஏஜென்சியும் என்ன அப்படின்னு போட்டிருக்காங்க. நாசா US, ராஸ்காஸ்மோஸ் ரஷ்யா, ஜாக்ஸா ஜப்பான் எக்ஸ்ப்ளோரேஷன் ஏஜென்சி ஜப்பான், யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி யூரோப், அடுத்தது கனடா சிஎஸ்ஏ அப்படின்னு கனடா ஸ்பேஸ் ஏஜென்சி கனடா. ஸோ இந்த யூரோப் ஸ்பேஸ் ஏஜென்சி சரிங்களா, யூகே இல்லை, யூரோப் ஸ்பேஸ் ஏஜென்சி அதை மட்டும் மாற்றிக்கோங்க. ஸோ யூகே கிடையாது, ப்ளீஸ் கரெக்ட் மீ, யூகே கிடையாது. என்ன அப்படின்னா வந்து யூரோப்பியன் யூனியன் ESA யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி அவங்க. Recently, which country in the South Asian region declared food emergency? இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். எந்த சவுத் ஏஷியன் கண்ட்ரி வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஃபுட் எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிருக்காங்க? சமீபத்தில் தெற்காசிய பகுதியில் உணவு நெருக்கடியை அறிவித்த நாடு எது? ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு நாடு வந்து ஃபுட் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணிருக்காங்க. நம்ம இந்தியாவில் கான்ஸ்டியூஷன் படி நம்ம இந்தியாவில் எவ்வளோ எமர்ஜென்சிஸ் நம்மளால டிக்ளேர் பண்ண முடியும்? ஒன்று வந்து நேஷனல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணலாம், அடுத்தது ஸ்டேட் எமர்ஜென்சி பிரசிடென்ட் ரூல் ஸ்டேட் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணலாம், அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி நம்ம டிக்ளேர் பண்ணலாம். இது வரைக்கும் நம்ம ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணவே இல்லை. ஆனால் ஒரு கண்ட்ரி வந்து ஃபுட் எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு ஒன்று டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ மால்டீவ்ஸ், பி ஸ்ரீலங்கா, சி மியான்மர், டி நேபாள். நாலு எது கரெக்டான ஆன்சர்னா பி ஸ்ரீலங்கா தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபுட் எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு ஒரு எமர்ஜென்சி வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி என்விரான்மெண்டல் எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரி வந்து என்விரான்மெண்டல் எமர்ஜென்சி ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்ணாங்க. என்விரான்மெண்டல் எமர்ஜென்சி அந்த கண்ட்ரி என்ன அப்படின்னா யூகே. ஸோ யூகே தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்விரான்மெண்டல் எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு ஒரு எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணாங்க. ஃபுட் எமர்ஜென்சி அப்படின்னு யார் டிக்ளேர் பண்ணியிருக்கா அப்படின்னா ஸ்ரீலங்கா டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. The project called MyPad MyRight was recently inaugurated at MyPad MyRight என்ற திட்டமானது சமீபத்தில் எங்கு தொடங்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ அஸ்ஸாம், பி திரிபுரா, சி வெஸ்ட் பெங்கால், டி மேகாலயா. இந்த 4 ஆப்ஷன் 4 ஸ்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஸ்டேட்ல MyPad MyRight அப்படிங்கிற இனிஷியேட்டிவ் ப்ராஜெக்ட் எங்க லான்ச் பண்ணியிருக்காங்க? ஸோ இது எதுக்கு ரிலேட்டடானது அப்படின்னா வந்து சானிடேஷன் பேட்ஸ். ஸோ கேர்ள்ஸோட இந்த சானிடேஷன் பேட்ஸ் பீரியட்ஸ் ரிலேட்டட் அந்த ஹைஜீனிக்காக வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணும் வகையில் MyPad MyRight அப்படிங்கிற ப்ராஜெக்ட் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பியில் இருக்க திரிபுரா கவர்மெண்ட் தான் வந்து இந்த இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் அப்படின்னா யூனியன் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன், ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க திரிபுராவில். வாட் இஸ் த மேக்ஸிமம் ஏஜ் இன் த நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் அட் பிரசன்ட் நோ? தேசிய ஓய்வூதிய திட்டத்திற்கான தற்போதைய அதிகபட்ச வயது வரம்பு என்ன அப்படிங்கிறத கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ இவ்வளோ நாள் வந்து வயசு வந்து 65 வரைக்கும் இருந்துச்சு. 65 வரைக்கும் தான், இவ்வளோ நாள் வந்து 60 வரைக்கும் இருந்துச்சு சரிங்களா. 60 வரைக்கும் வந்து அந்த ஸ்கீம்குள்ளே வந்து நீங்கள் என்டர் ஆகிக்கலாம். நேஷனல் பென்ஷன் ஸ்கீமில் வந்து இந்தியன் சிட்டிசன், ஸோ ரெசிடென்ட்டாக இருந்தாலும் ஓகே, நான் ரெசிடென்ட்டாக இருந்தாலும் ஓகே, நான் ரெசிடென்ட் சிட்டிசன், ரெசிடென்ட் சிட்டிசன் இங்கே இருந்தாலும் ஓகே, இல்லை இங்கேருந்து புலம்பெயர்ந்து வெளிநாட்டில் போய் வேலை செய்யலாம். ஆனால் நான் ரெசிடென்ட்னா இந்தியன் தான், நான் ரெசிடென்ட் இந்தியன்ஸ், ரெசிடென்ட் இந்தியன்ஸ், நான் ரெசிடென்ட் இந்தியன்ஸ், இவங்க 2 பேரும் வந்து இந்த நேஷனல் பென்ஷன் ஸ்கீமில் ஜாயின் பண்ணிக்கலாம். இவ்வளோ நாள் வந்து வயசு வந்து 60 வயசு, அதிகபட்ச வயசு வந்து 60 வயசுக்குள்ளே இருந்தால் நீங்கள் அந்த ஸ்கீமில் லான்ச் பண்ணிக்கலாம். 60 வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பென்ஷன் வர ஆரம்பிச்சிடும். ஆனால் இப்போ ரீசெண்டாக இந்த ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா 65 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கனால இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்கீம் எதுக்கு கீழே வரும் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸுக்கு கீழே வரும். வாட் இஸ் த சாங்ஷன்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஜட்ஜஸ் இன் மெட்ராஸ் ஹைகோர்ட்? சென்னை உயர் நீதிமன்றத்தில் அனுமதிக்கப்பட்ட நீதிபதிகளின் எண்ணிக்கை என்ன?
ஆப்ஷன் ஏ 50, ஆப்ஷன் பி 60, சி 75, டி 90. ஸோ இது ஒரு ஃபேக்சுவலான கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா சி 75 தான் வந்து அனுமதிக்கப்பட்ட ஸ்ட்ரென்த். அதாவது மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் வந்து 75 ஸ்ட்ரென்த் தான். ஆனால் இப்போ எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னா 64 மெம்பர்ஸ் வந்து இப்போதைக்கு வந்து ஜட்ஜஸாக இருக்காங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஜட்ஜஸாக இருக்காங்க. ஸோ இது வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட். ஸோ ஒரு ஹைகோர்ட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சாங்ஷன்டு ஸ்ட்ரென்த் மாறும், அங்கே இருக்கக்கூடிய ஆளுகளும் மாறும், ஜட்ஜஸும் மாறுவாங்க. ஸோ ஃபுல் சாங்ஷன் ஸ்ட்ரென்த்தில் மேக்ஸிமம் எந்த ஹைகோர்ட்டும் இருக்காது. அவ்வளோ தூரம் வந்து மேக்ஸிமம் கெப்பாசிட்டியில் இருக்க மாட்டாங்க. ஸோ எப்போவுமே மேக்ஸிமம் கெப்பாசிட்டியோட 1-2 ஜட்ஜஸ் அது கம்மியாக இருப்பாங்க. ஏன்னா மேக்ஸிமம் ஜட்ஜஸ் வரைக்கும் நம்ம வந்து அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் இப்போ நம்ம 75 ஜட்ஜஸ் வந்து மேக்ஸிமமாக வச்சிருக்காங்க. இந்த 75 ஜட்ஜஸ்க்கு மேலே ஆக்கணும் அப்படின்னா ஒருவேளை ஹைகோர்ட்டில் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஸோ வேலை பளுவெலாம் அதிகமாகுது, நிறைய கேசஸ் வருது, பாப்புலேஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, நிறைய கிரைம்ஸ்லாம் நடக்குது. அப்படிங்கும்போது பெண்டிங் கேசஸ்லாம் நிறையா இருக்குது அப்படின்னா நம்ம ஜட்ஜஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வருது. இப்போ 75க்கு மேலே ஏற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு பிரசிடென்ட் வந்து ஆர்டர் மூலிமா இன்க்ரீஸ் பண்ணிடலாம். ஸோ ஆர்டர் மூலிமா எந்த விதமான ஆக்டும் போட வேண்டியதில்லை, எந்த விதமான அமெண்ட்மெண்ட்டும் பண்ண வேண்டியதில்லை. ஸோ பிரசிடென்ட் ஆர்டர் மூலிமா பார்த்தீங்க அப்படின்னா ஹைகோர்ட் ஜட்ஜஸ் வந்து சாங்ஷன் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். வேறஸ் சுப்ரீம் கோர்ட்டில் இப்போதைக்கு சாங்ஷன் ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னா 33+1. ஸோ 33 ஜட்ஜஸ் +1 சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸும் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா மொத்தம் 34 பேர் இருக்கலாம் மேக்ஸிமமாக. இதான் வந்து சாங்ஷன் ஸ்ட்ரென்த்து. ஆனால் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸில் ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் ஆரம்பிக்கும் போது எவ்வளோ பேர் இருந்தாங்க அப்படின்னா 7 தான். 7+1 தான் இருந்தாங்க. 7 ஜட்ஜஸ் ஒரு சிஜே தான் இருந்தாங்க. இப்போ எவ்வளோ ஒரு டைமும் பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகி இப்போ 33+1 ஆகிட்டாங்க. ஸோ இந்த சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய ஜட்ஜஸோட ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா ஆக்ட் மூலிமா தான் இன்க்ரீஸ் பண்ண முடியும். பார்லிமெண்ட்டுக்கு தான் பவர் இருக்குது. ஸோ இதில் ஹைகோர்ட்டில் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா பிரசிடென்ட்டுக்கு பவர் இருக்குது. இதே சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜஸோட இதை வந்து பாப்புலேஷன் வந்து அதாவது ஜட்ஜஸோட சாங்ஷன் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா பார்லிமெண்ட்டுக்கு தான் பவர் இருக்குது. ஒரு ஆக்ட் மூலிமா தான் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ ஆக்ட் அமெண்ட் பண்ணி ஜட்ஜஸ் ஸ்ட்ரென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. Which district in India is the most linguistically diverse? இது வந்து ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான நியூஸ். ஒரு ரிப்போர்ட்டில் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்தியாவில் அதிக மொழி வேற்றுமை கொண்ட மாவட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மாவட்டம் மோஸ்ட் லிங்குவிஸ்டிக்லி டைவர்ஸ் டிஸ்ட்ரிக்ட் எந்த டிஸ்ட்ரிக்ட்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ மும்பை, பி பெங்களூரு, சி சென்னை, டி ஜெய்ப்பூர். இந்த 4 டிஸ்ட்ரிக்ட்ல எது மோஸ்ட் லிங்குவிஸ்டிக்லி டைவர்ஸ், அதாவது அதிகமான மொழி பேசுறது எந்த சிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்டான ஆன்சர் வந்து பெங்களூர். ஸோ பெங்களூர் தான் கிட்டத்தட்ட 115 அப்ராக்சிமேட்டாக 115 லாங்குவேஜஸ் பேசக்கூடிய மக்கள் வந்து பெங்களூரில் வந்து இருக்காங்க. ஸோ அப்ராக்சிமேட்டாக 107 லாங்குவேஜஸ் 115ல் 107 லாங்குவேஜ் பேசக்கூடிய மக்கள் வந்து பெங்களூரில் வந்து இருக்காங்க. Which country is the first in the Arab world to launch lunar exploration? நிலவு ஆய்விற்காக விண்கலத்தினை அனுப்பிய அரபு நாடுகளில் முதல் நாடு எது? ஸோ கல்ஃப் கண்ட்ரிஸ், அரபு நாடு அப்படிங்கும்போது கல்ஃப் கண்ட்ரிஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். எல்லா கல்ஃப் கண்ட்ரிஸும் அரபு நாடான்னு கேட்டால் இல்லை, சரிங்களா? ஸோ அதெல்லாம் வந்து அரபு நாடுக்கும் கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கும் உள்ள வித்தியாசங்கள்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ which country is the first in the Arab world to launch lunar exploration அப்படிங்கிறாங்க. இது 4மே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரபு நாடு தான். ஆப்ஷன் ஏ யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், ஆப்ஷன் பி ஈரான், ஆப்ஷன் சி சவுதி அரேபியா, ஆப்ஷன் டி கத்தார். இந்த 4ல் வந்து ஃபர்ஸ்ட் டு லான்ச் லூனார் எக்ஸ்ப்ளோரேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம கரெக்டாக நோட் பண்ணணும். லூனார் எக்ஸ்ப்ளோரேஷன் 3க்கு லான்ச் பண்ணுறது எது? எந்த ஃபர்ஸ்ட் அரப் கண்ட்ரி வந்து ஃபர்ஸ்ட் டைம் 3க்கு லான்ச் பண்ண போகிறாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஒரு அரப் கண்ட்ரி UAE வந்து ஆல்ரெடி மார்ஸுக்கு வந்து ப்ராப் லான்ச் பண்ணிட்டாங்க. அந்த லான்ச் அதுக்கு பேர் வந்து ஹோப் மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு மார்ஸுக்கு வந்து UAE யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் மார்ஸ்க்கு வந்து அனுப்பிச்சிருக்காங்க. ஆனால் இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, நிலவுக்கு அனுப்ப போகிறது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்னும் லான்ச் பண்ண போகிறாங்க, எல்லாம் ரெடி ஆயிருக்கு அப்படின்னா அது என்ன கண்ட்ரி அப்படின்னா கத்தார் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அரப் வேர்ல்ட் டு லான்ச் லூனார் எக்ஸ்ப்ளோரேஷன், சரிங்களா? அதே மாதிரி இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா இது வந்து அரப் கண்ட்ரி கிடையாது, ஆனால் ஜூவிஷ் கண்ட்ரி, மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய ஒரு ஜூவிஷ் கண்ட்ரி. ஸோ இஸ்ரேல் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரீசெண்டாக பெரிஷீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஷின் வந்து 3க்கு அனுப்புனாங்க. நம்ம சந்திராயன் 2 அனுப்பிச்சோடனே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபாலோ பண்ணி இஸ்ரேல் வந்து பெரிஷீட் அப்படின்னு சொல்லிட்டு 3க்கு அனுப்புனாங்க. பட் இது வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு, கிராஷ் லேண்டிங் அதனால இது வந்து ஃபெயிலியர். அடுத்ததாக வந்து நம்ம சமச்சீர்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு 5 GK கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which of the following is not included in the Constitution of India which came into force on January 26, 1950? கீழ்கண்டவற்றுள் எது ஜனவரி 26, 1950 நடைமுறைக்கு வந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இடம்பெற்றிருக்கவில்லை? ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். இதில் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து மாற்றி கேட்டுட்டு இருக்காங்க.
ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பாருங்க. அதாவது ரிபப்ளிக் அன்னைக்கு, அதாவது கான்ஸ்டியூஷனை ஃபர்ஸ்ட் லான்ச் பண்றாங்க ஜான்வரி 26 அடாப்ட் பண்றாங்க. லான்ச் பண்ணதுல அடாப்ட் பண்ணாங்க ஜான்வரி 26 1953 கான்ஸ்டியூஷனை வந்து ஃபர்ஸ்ட் அடாப்ட் பண்றாங்க. ஸோ அடாப்ட் பண்ணும்போது அப்போ என்ன இல்லை, அப்போ இல்லாதது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரிஜினலாக கான்ஸ்டியூஷன்ல இல்லாத விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஆப்ஷன் பி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அடிப்படை உரிமைகள், ஆப்ஷன் ஏ அடிப்படை கடமைகள், அடுத்து டிபிஎஸ்பி டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அரச நெறிமுறைகள் கோட்பாடுகள், ஆப்ஷன் டி ஹியூமன் ரைட்ஸ் மனித உரிமைகள். ஸோ இதில் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கான்ஸ்டியூஷன் இருக்கும்போதே ஒரிஜினலாக இருந்துச்சா இல்லையா அப்படின்னா இருந்துச்சு. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து கான்ஸ்டியூஷன் ஆரம்பிக்கும் போதே ஒரிஜினலாக வந்து இருந்துச்சு. பார்ட் 3ல வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வந்து கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி டைரக்டிவ் பிரின்சிபல் பார்ட் 4ல வந்து டைரக்டிவ் பிரின்சிபல்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினலாகவே இருந்துச்சு. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஒரிஜினலாக கான்ஸ்டியூஷனில் இல்லை. பார்ட் 4A அப்படின்னு சொல்லிட்டு 42nd அமெண்ட்மெண்ட் மூலிமா 42வது அமெண்ட்மெண்ட் மூலிமா நம்ம ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து கொண்டு வந்தோம். ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறது வந்து கான்ஸ்டியூஷன் ஆரம்பிக்கும் போது இருந்துச்சா அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஸோ ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அப்படிங்கிறத வந்து லேட்டஸ்ட்டாக அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வந்தாங்க. ஆனால் ஹியூமன் ரைட்ஸ் மனித உரிமைகள் அப்படிங்கிறது ஒரு டைரக்டாவோ கான்ஸ்டியூஷனில் ஆரம்பிக்கும் போதே இருந்துச்சு. ஸோ இதுவும் வந்து ஆரம்பத்திலே வந்து கான்ஸ்டியூஷனில் இன்க்ளூடட் தான். ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் தான் இதுக்கான ஆன்சர். அடிப்படை கடமைகள், இந்த அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறது நம்ம ரஷ்யாட்டிருந்து வாங்கியிருக்கோம். ஸோ ரஷ்யாவிலேருந்து சோவியத் யூஎஸ்எஸ்ஆர்ட்டிருந்து இந்த வந்து நம்ம வாங்கி நம்மளோட கான்ஸ்டியூஷனில் வந்து வச்சிருக்கோம். ஸோ அங்கேருந்தா சோர்சஸ் அங்கேருந்தா இருக்குது. ஸோ டெமோக்ராட்டிக் கண்ட்ரிலேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாலையும் ஜப்பான்லையும் மட்டும்தான் அந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ யூஎஸ் யூகே அந்த கான்ஸ்டியூஷன்லாம் கூட ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்னு எதுவுமே இல்லை. நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீமதி இந்திரா காந்தி பீரியடில் 1976 அந்த 42வது அமெண்ட்மெண்ட் மூலிமா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த பார்ட் 4A அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து ஆட் பண்ணும். ஆனால் இப்போ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எவ்வளோ இருக்குன்னு கேட்டால் இப்போ வந்து 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்குது. ஸோ எல்லா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸும் 42வது அமெண்ட்மெண்ட்டில் தான் ஆட் பண்ணாங்களா அப்படின்னா வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. எல்லா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸும் 42வது அமெண்ட்மெண்ட்டில் ஆட் பண்ணல, 10 தான் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ லேட்டஸ்ட்டாக +1 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இப்போ இருக்குது. லாஸ்ட்டாக ஒரு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எப்போ ஆட் பண்ணாங்க அப்படின்னா வந்து 86th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் அப்போ வந்து இங்கே ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் லேட்டஸ்ட்டாக வந்து ஆட் பண்ணாங்க. Which of the following is the guardian of the Constitution of India? கீழ்கண்டவற்றுள் இந்திய அரசியலமைப்பின் பாதுகாவலராக விளங்குவது எது? ஆப்ஷன் ஏ பார்லிமெண்ட் தான் கார்டியன் ஆஃப் கான்ஸ்டியூஷனா, ஆப்ஷன் பி பிரசிடென்ட், ஆப்ஷன் சி சுப்ரீம் கோர்ட், ஆப்ஷன் டி பிரைம் மினிஸ்டர். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். யார் கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னா வந்து சுப்ரீம் கோர்ட் தான் வந்து கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். அதே மாதிரி கார்டியன் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலரும் யாரு அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் தான். ஸோ இட் அப்ஹோல்ட்ஸ் அண்ட் அப்லிஃப்ட்ஸ் த லா அண்ட் ஆல்சோ இன்ஷூர்ஸ் ப்ரொடெக்ட் சிட்டிசன்ஸ் ரைட்ஸ் அண்ட் லிபர்ட்டிஸ் ஆஸ் கிவன் இன் த கான்ஸ்டியூஷன். அதனால வந்து சுப்ரீம் கோர்ட் தான் வந்து கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபெடரல் கண்ட்ரி இன் த வேர்ல்டு? ஸோ வேர்ல்டுலே முதல் கூட்டாட்சி நாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பின்னொரு உலகின் முதல் கூட்டாட்சி நாடு எது? ஆப்ஷன் ஏ யுனைடெட் ஸ்டேட்ஸ், ஆப்ஷன் பி யுனைடெட் கிங்டம், ஆப்ஷன் சி இந்தியா, ஆப்ஷன் டி ஆஸ்திரேலியா. 4 கண்ட்ரியில் எந்த கண்ட்ரி ஃபர்ஸ்ட் ஃபெடரல் கண்ட்ரி இன் த வேர்ல்டு? இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ யூஎஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபெடரல் கண்ட்ரி இன் த வேர்ல்டு. நம்ம ஒரு ஃபெடரல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூட்டாட்சி முறையை நம்ம எப்படி எதோட ஒரு ஸ்டாண்டர்டோட கம்பேர் பண்ணணும் அப்படின்னா ஃபெடரல்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம எதோட கம்பேர் பண்ணுவோம் அப்படின்னா யூஎஸ் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் கூட தான் கம்பேர் பண்ணுவோம். ஆனால் நம்ம ஃபெடரல் ஸ்டேட்ஸ் நம்ம இந்தியாவை பார்த்தீங்க அப்படின்னா ஃபெடரல் தான். ஆனால் இந்தியாவை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா குவாசி ஃபெடரல் அப்படின்னு சொல்லுவாங்க. குவாசி ஃபெடரல் நம்மளோடது பார்த்தீங்க அப்படின்னா ஃபெடரல் தான், ஆனால் சில யூனிட்டரிக்கான விஷயங்களும் இருக்கும். அதாவது நம்ம யூஎஸோட ஃபெடரலுக்கும் நம்ம ஃபெடரலுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கூட்டாட்சி முறைக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். ஸோ அந்த வித்தியாசங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. யூகே பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டரி கிங்டம். ஸோ இது வந்து சென்ட்ரலைஸ்டு கண்ட்ரி, யூனிட்டரி, ஃபெடரல் கிடையாது. ஸோ ஆஸ்திரேலியா பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் ஒரு ஃபெடரல் கண்ட்ரி தான், ஃபெடரல் யூனிட்ரி அந்த மாதிரி சேர்ந்த மாதிரி ஒரு கண்ட்ரி தான். இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ யூஎஸ். யூஎஸ் தான் வந்து பியூர் ஃபெடரல் கண்ட்ரி, நம்மளோட வந்து குவாசி ஃபெடரல். which acts as a guarantor and protector of the fundamental rights? அடிப்படை உரிமைகளோட guarantor யாரு அப்படின்னா இது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஆப்ஷன் ஏ சுப்ரீம் கோர்ட், பிரசிடென்ட் ஆஃப் த ரிபப்ளிக், பிரைம் மினிஸ்டர், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஸோ இது ரெண்டுல எது சுப்ரீம் கோர்ட் வருமா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வருமா? கேரண்டர் அண்ட் ப்ரொடெக்டர் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏ சுப்ரீம் கோர்ட் தான் வந்து கேரண்டர் அண்ட் ஃபண்டமெண்டல் ப்ரொடெக்டர் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அடுத்ததா டிக்ளரேஷன் ஆஃப் த ஸ்டேட் ஆஃப் எமர்ஜென்சி இன் அவர் கான்ஸ்டியூஷன் இஸ் borrowed from which country? ஸோ எமர்ஜென்சி நான் சொன்னேன் இல்லையா ஆல்ரெடி, ஆர்டிகல் 352, 356, 360.
ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி, ஸ்டேட் எமர்ஜென்சி, பிரசிடென்ஷியல் எமர்ஜென்சி. இந்த கான்ஸ்டியூஷன்ல இந்த ஆர்டிகல் மூலிமா நம்ம வந்து எமர்ஜென்சி வந்து இது பண்ணலாம். நமது அரசியலமைப்பின் உள்ள அவசர நிலை பிரகடனத்தை எந்த நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து பெற்றுள்ளனர். ஸோ நம்ம கான்ஸ்டியூஷன்ல நிறைய விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயங்கள் ஒரு கண்ட்ரில இருந்து நம்ம வந்து எடுத்திருப்போம். நம்ம மேக்ஸிமமான கண்ட்ரி ஒரு மெஜாரிட்டியான போர்ஷன் நம்ம கான்ஸ்டியூஷன்ல எங்கிருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 இருந்து எடுத்திருக்கோம். ஸோ அந்த வகையில் ஆப்ஷன் ஏ இங்கிலாந்து எமர்ஜென்சி அப்படிங்கிறத நம்ம எந்த கண்ட்ரிலேருந்து எடுத்திருக்கோம், எந்த கண்ட்ரியோட கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருக்கோம். ஆப்ஷன் ஏ இங்கிலாந்துல இருந்தா, ஆப்ஷன் பி பிரான்ஸ்ல இருந்தா, ஆப்ஷன் சி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 இருந்து நம்ம எடுத்திருக்கோமா, ஆப்ஷன் டி ஜெர்மனில இருந்து எடுத்திருக்கோமா. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் எந்த இதுல இருந்து நம்ம எமர்ஜென்சி அப்படிங்கிற விஷயத்தை எடுத்திருக்கோம் அப்படின்னா ஆப்ஷன் டி ஜெர்மனில இருந்து தான் வந்து நம்ம இந்த எமர்ஜென்சி அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம வந்து பாரோ பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து வீடியோக்கு வந்து கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. ஸோ ஏதாவது குறைநெறிகள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதும் கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்க. என்ட்ரி ஆப் தமிழ் அப்படிங்கிற இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் என்ட்ரி ஆப் தமிழ்.